வணக்கம். இந்த வீடியோவில் 23/4/2026 தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி DA கூடுதல் அரியர் பணம் சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது சார்ந்த முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி DA உயர்வு குறித்து மீண்டும் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. சமீபத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவலைப்படியினை 2% உயர்த்தி 58%இலிருந்து 60% உயர்த்தியிருக்கிறது. இந்த உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக மத்திய அரசு அகவலைப்படியை உயர்த்தும் போது தமிழக அரசும் அதனை பின்பற்றுவது ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. ஆனால் மாநில அரசு ஊழியர்களுக்கு விரைவில் இதே அளவில் உயர்வு அறிவிக்கப்படும் என்ற நம்பிக்கை நிலவி வருகிறது. தற்போது தேர்தல் சூழ்நிலை காரணமாகவே அறிவிப்பு வெளியாகாமல் இருந்து வந்தாலும் தேர்தல் முடிவடைந்ததும் வாக்குகள் எண்ணப்பட்டு புதிய அரசு அமைந்ததும் இதனை அறிவிக்கும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அகவலைப்படி உயர்வு மாநிலத்தில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் என சுமார் 16 லட்சம் நபர்கள் நேரடியாக பலனளிக்கும். விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் இந்த DA உயர்வு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நடுத்தர வருமானம் கொண்ட அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு கணிசமான நிவாரணமாக அமையும். அகவலைப்படி என்பது அடிப்படை ஊதியத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுவதால் அதனுடைய தாக்கம் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். உதாரணமாக ஒருவருடைய அடிப்படை ஊதியம் ரூபாய் 30,000 என்றால் தற்போதைய 58% அகவலைப்படி ரூபாய் 17,400 இருக்கும். அது 60% உயர்ந்தால் ரூபாய் 18,000 கிடைக்கும். அதாவது மாதத்திற்கு ரூபாய் 600 கூடுதலாக கிடைக்கும். அதேபோல் ரூபாய் 50,000 சம்பளம் பெறும் ஒருவருக்கு அவருடைய அடிப்படை ஊதியத்தை பொறுத்து மாதந்தோறும் ரூபாய் 800 முதல் 1,200 முதல் கிடைக்கும். இது குடும்ப செலவை சமாளிக்க சிறியதாக தோன்றினாலும் நீண்ட காலத்தில் பெரும் உதவியாக இருக்கும். ஓய்வூதியர்களுக்கும் இந்த உயர்வு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓய்வு பெற்ற பிறகு மருத்துவ செலவுகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அகவலை நிவாரண உயர்வு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக அமையும். மேலும் இந்த உயர்வு ஜனவரி 2026 முதல் முன்தேதியிட்டு வழங்கப்பட்டால் அவர்களுக்கு நிலுவைத் தொகையாக ஒரு நல்ல தொகை கிடைக்கும் என்பது முக்கிய அம்சம். நிதி நெருக்கடி இருந்தாலும் அரசு ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பை அரசு தாமதிக்காமல் வெளியிடும் என்ற நம்பிக்கை ஊழியர்கள் சங்கத்திடம் உள்ளது. அகவலைப்படி உயர்வு என்பது வெறும் சம்பள உயர்வு மட்டுமில்லை, அது பொருளாதார நிலைத்தன்மைக்கான ஒரு முக்கிய கருவியாக செயல்படுகிறது. ஊழியர்களுடைய கையில் கூடுதல் பணம் சேரும்போது அது சந்தையில் நுகர்வை அதிகரித்து மாநிலத்தின் பொருளாதார சுழற்சிக்கு ஊக்கமளிக்கும். இதனால் 2% உயர்வு குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்ற ஆவல் அரசு ஊழியர்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மாதம் ரூபாய் 50,000 சம்பளம் பெறும் நடுத்தர ஊழியர்களுக்கு முதல் உயர் அதிகாரிகள் வரை அனைவரும் இந்த அறிவிப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளிவந்ததும் சரியான கணக்கீடுகள், நிலுவைத் தொகை வழங்கும் முறை உள்ளிட்ட விஷயங்கள் தெளிவு பெறும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.